ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 5த் கொஸ்டின் ஃப்ரம் எக்சர்சைஸ் 2.1 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல 3rd கொஸ்டின், 4th கொஸ்டின் ஃப்ரம் திஸ் எக்சர்சைஸ் பண்ணோம். எக்சர்சைஸ் 2.1 முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கன்வெர்ட் இன்டு லோயர் யூனிட்ஸ். கன்வெர்ட் 15 கிலோமீட்டர் இன்டு மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர். ஓகே. என்ன பண்ணலாம்? நான் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் நல்லா கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். 15 கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் நான் மீட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கிலோமீட்டரை நான் ஃபர்ஸ்ட் மீட்டரா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். மீட்டர், அப்புறம் மீட்டரை நான் சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்றேன். அப்புறம் சென்டிமீட்டர் ஃபைனலா நான் மில்லிமீட்டரா கன்வெர்ட் பண்றேன். ஸோ இதான் ரூட் மேப். ஸோ கிலோமீட்டர் மீட்டர்னா என்ன பண்ணணும்? நீங்க இன்ட்டு 1000 பண்ணணும். ஏன்னா இதுதான் பெரிய யூனிட். 1000 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். ஸோ நீங்க பெரிய யூனிட்ல இருந்து சின்ன யூனிட் போறதுனால இன்ட்டு 1000 பண்ணணும். அதே மாதிரி மீட்டர் டு சென்டிமீட்டர் என்ன பண்ணணும்னா இன்ட்டு 100 பண்ணணும். ஏன்னா 1 மீட்டர் இஸ் 100 சென்டிமீட்டர். ஸோ நீங்க இங்கேயே மறுபடியும் பெரிய யூனிட்ல இருந்து சின்ன யூனிட் போறீங்க. ஸோ அதனால மல்டிப்ளை பண்ணணும். இன்டூ 100 மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் சென்டிமீட்டர் டு மீட்டர், மில்லிமீட்டர் போறீங்க. இங்க என்னன்னா இங்க என்ன கணக்குனா 1 சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர்ஸ். ஸோ மறுபடியும் இங்க 10 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பேசிக்கா நீங்க 15 நீங்க ஃபர்ஸ்ட் 1000 மல்டிப்ளை பண்ணீங்க மீட்டர் ஆயிரும். அப்புறம் மறுபடியும் 100 மல்டிப்ளை பண்ணா சென்டிமீட்டர் ஆயிரும். அப்புறம் மறுபடியும் 10 மல்டிப்ளை பண்ணா மில்லிமீட்டர் ஆயிரும். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வேற கலர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ 15 கிலோமீட்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 15,000 மீட்டரா மாறிடும். 15,000 மீட்டரா மாறிடும். அப்புறம் இன்டூ 100 மறுபடியும் போட்டீங்கன்னா 15,000 அப்புறம் ஒரு 2 ஜீரோ. ஸோ இப்போ எவ்வளோ இது? ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ், 1000 10,000 லேக் 10 லேக்ஸ் 15 லேக் சென்டிமீட்டர் ஆயிரும். 15 லேக் சென்டிமீட்டர். அப்புறம் இன்னும் ஒரு ஜீரோ ஆட் பண்ணணும். ஸோ 1 2 5 6 ஜீரோ வருது. 1 2 3 4 5 6 ஜீரோஸ். ஓ ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ், 1000 10,000 லேக் 10 லேக் க்ரோர். ஸோ 1 crore 50 lakh மில்லிமீட்டர். 1 crore 50 lakh மில்லிமீட்டர். ஸோ அது கிளியரா எழுதிக்கிறேன். 1 2 3 4 5 6 ஜீரோ. ஸோ 1 crore 50 lakh millimeters. 15 கிலோமீட்டர் வந்து 15,000 மீட்டர்ஸ், 15 lakh சென்டிமீட்டர்ஸ், 1 crore 50 lakh இல்ல 15 lakh 1 cents 100 1000 10,000 lakh 10 lakhs. நம்ம 15 lakh சென்டிமீட்டர்ஸ், அப்புறம் இது என்னது 1 cents 100 1000 10,000 lakh 10 lakh crore 1 crore 50 lakhs millimeters. ஸோ இதான் பேசிக் ஐடியா. ஸோ 5th கொஸ்டின் ஆன்சர் இதெல்லாம் தான். இந்த பிராக்கெட்ல எழுதியிருக்க எல்லாமே 5th கொஸ்டினோட ஆன்சர். இது வந்து மில்லிமீட்டர்ஸ், இது மீட்டர்ஸ், இது சென்டிமீட்டர்ஸ். இப்போ நம்ம 5th கொஸ்டின்ல செகண்ட் பார்ட் போயிடலாம். 12 கேஜி நம்ம கிராம்ஸா கன்வெர்ட் பண்ணணும், அப்புறம் மில்லி கிராம்ஸா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸ்பேஸ் நல்லா கிளியர் பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ 12 கேஜியை நீங்க கிராம்ஸாவும் கிலோகிராம்ஸாவும் எழுதணும். ஸோ கேஜி எப்படி நம்ம கிராம்ஸ் எழுதலாம்? ஃபர்ஸ்ட் கேஜி டு கிராம், அப்புறம் கிராம் டு கிலோகிராம், கிராம் டு மில்லிகிராம், சாரி. ஸோ கேஜி தான் பெரிய யூனிட். ஸோ பெரிய யூனிட்ல இருந்து சின்ன யூனிட் போறீங்க. ஸோ இன்டூ 1000 பண்ணணும் நீங்க. ஏன்னா கிராம் டு கிலோகிராம் கிராமோட ரிலேஷன்ஷிப் அப்படிதான் இருக்கும். 1 கேஜி ஈக்குவல் டு 1000 grams. 1000 grams. ஸோ இங்க இன்டூ 1000 பண்ணீங்கன்னா யூ கேன் ரைட் கிலோகிராம்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராம்ஸ். அப்புறம் கிராம்ஸ்க்கும் மில்லிகிராம்க்கு என்ன ரிலேஷன்ஷிப்னா அதே தான். இன்டூ 1000 பண்ணணும் நீங்க. இன்டூ 1000. ஏன்னா 1 கிராம் இஸ் 1000 மில்லிகிராம்ஸ். 1 கிராம் ஈக்குவல் டு 1000 மில்லிகிராம்ஸ். ஸோ ஒன்ஸ் இது ரெண்டும் தெரிஞ்சிருச்சுன்னா, இதுவும் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க ஈஸியா ப்ரொசீட் பண்ணலாம். இந்த ரூட் மேப்பும் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த இக்குவேஷன் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ 12 கேஜியை ஃபர்ஸ்ட் கிராம்ஸா கன்வெர்ட் பண்ணுங்க. ஸோ 12 கேஜியை நீங்க கிராம்ஸா கன்வெர்ட் பண்ணுங்க. ஸோ 12,000 கிராம்ஸ். 12,000 கிராம்ஸ். இதை மறுபடியும் இன்டூ 1000 போட்டீங்கன்னா உங்களுக்கு மில்லிகிராம்ஸ் கிடைச்சிடும். ஸோ 12,000 இன்டூ 1000. ஸோ 6 ஜீரோ வரும். 1 2 3 4 5 6. இங்க ஒரு கம்மா, இங்க ஒரு கம்மா. ஸோ இன்ஸ்டன்ஸ் ஹண்ட்ரட்ஸ், 1000 10,000 லேக் 10 லேக் crore 1 crore 20 lakhs மில்லிகிராம். 12,000 கிராம்ஸ் 12 கேஜிஸ். ஸோ 12 கேஜி வந்து 12,000 கிராம்ஸ்ன்னு சொல்லலாம், இல்ல 1 crore 20 lakh மில்லிகிராம்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதான் 5th கொஸ்டினோட ஆன்சர். 5th கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம் இதோட. நம்ம அடுத்த கொஸ்டின் போலாம். 6th கொஸ்டின். அதாவது கம்பேர் அண்ட் புட் கிரேட்டர் தேன் ஆர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இந்த ஃபாலோயிங். ஓகே. இதுல 6th ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா கம்பேர் 800 grams plus 150 grams versus 1 kg. ஓகே. 800 grams plus 150 grams என்ன வரும்? 800 grams plus 150 grams-ஐயும் 1 kg நான் பேசிக்கா என்னது 1000 grams அர்த்தம். ஸோ இந்த பாக்ஸ்ல நீங்க என்ன போடலாம்? 1000 grams. ஸோ 800 plus 150 என்ன வரும் உங்களுக்கு? 1050 கிராம்ஸ்னு வரும். 1050 கிராம்ஸ் விசஸ் 1000 கிராம்ஸ்னா எது பெருசு? இதான் பெருசு. 1050 கிராம்ஸ் தான் பெருசு. 1 கேஜி ஈக்குவல் டு 1000 கிராம்ஸ் எல்லாருக்கும் தெரியும். என்னத்துக்கு தெரிஞ்சிருக்கணும், தெரியாட்டி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்க வந்து இதுதான் பெருசு. 1050 கிராம்ஸ் தான் பெருசு. ஸோ இங்க இந்த சிம்பிள் போட்டுக்கலாம். இதுதான் பெருசு. அவ்வளோதான். இப்ப செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 600 ml பிளஸ் 400 ml-க்கும் 1 லிட்டருக்கும் கம்பாரிசன் கேட்டிருக்கான். ஸோ அதை நான் ஸ்பேஸ் வேணா கிளியர் பண்ணிக்கிறேன்.
600 ml plus 400 ml versus 1 liter. 600 ml plus 400 ml என்ன அர்த்தம் பேசிக்கா? இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும்? இதையும் கூட்டினா 1000 ml வரும். 1000 ml. 1000 ml-க்கும் 1 லிட்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டா ஆக்சுவலா இது ரெண்டும் ஈக்குவல் தான். இது எல்லாருக்குமே தெரியும். 1000 ml ஈக்குவல் டு 1 லிட்டர். ஸோ வந்து இது ஈக்குவல் டுன்னு போட்டு போயிடலாம். இந்த இடத்துல ஈக்குவல் டு சைன் போட்டுடலாம். ஏன்னா 1 லிட்டர் இஸ் நத்திங் பட் 1000 ml. 600 ml plus 400 ml gives you 1000 ml. ஸோ இது பேசிக்கா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தேர்ட் கொஸ்டின் போயிடலாம். சிக்ஸ்த் கொஸ்டின்ல தேர்ட் பார்ட் போயிடலாம். ஸோ 6 மீட்டர் 25 சென்டிமீட்டருக்கும் 600 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டருக்கும் கம்பேரிசன் கேட்கலாம். இதுல அவன் சும்மா குழப்பிருக்கான், அவ்வளவுதான். 25 சென்டிமீட்டர் அப்படியே இருக்கு பாருங்களேன். ஸோ அதை மாற்ற தேவையில்ல. 6 மீட்டருக்கும் 600 சென்டிமீட்டர்ஸ்க்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? ஒரு டிஃபரன்ஸுமே இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். ஏன்னா 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர்ஸ். 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர்ஸ். அப்ப 6 மீட்டர் எவ்வளவு சென்டிமீட்டர் வரும்? 600 சென்டிமீட்டர்ஸ். அப்படியே 6 டைம்ஸ் ஆஃப் திஸ் ஒரிஜினல் ஈக்குவேஷன். அவ்வளவுதான். இந்த ஒரிஜினல் ஈக்குவேஷனை நீங்க இன்டூ 6 போத் சைட்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிடும். அவ்வளவுதான். ஸோ போத் தீஸ் ஈக்குவேஷன்ஸ் ஆர் இன் சேம் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஈக்குவல் நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் ஈக்குவல், அவ்வளவுதான். ஏன்னா 6 மீட்டர்ஸும் 600 சென்டிமீட்டர்ஸும் ஒரே தான், ஒரே குவான்டிட்டி தான். ஓகே, இப்போ 6th கொஸ்டின் நம்ம 4th பார்ட் போயிடலாம். 88 சென்டிமீட்டர் versus 8 மீட்டர் 8 சென்டிமீட்டர். ஓகே, 88 சென்டிமீட்டர்ஸ்க்கும் 8 மீட்டர் 8 சென்டிமீட்டர் என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் 88 சென்டிமீட்டர்ஸ் versus 8 மீட்டர் 8 சென்டிமீட்டர். 8 மீட்டர் 8 சென்டிமீட்டர். 8 மீட்டரே ரொம்ப பெரிய அமௌண்ட் ஆக்சுவலா. ஏன்னா 1 மீட்டர்னா உங்களுக்கு 100 சென்டிமீட்டர்ஸ் வரும். ஸோ வெறும் 1 மீட்டர் இட் செல்ஃப் இஸ் பிகர் தான் திஸ் 88 சென்டிமீட்டர். ஆனால் 8 மீட்டர்னா எவ்வளவு பெருசு? 800 சென்டிமீட்டர்ஸ் இது. ஸோ 800 சென்டிமீட்டர்ஸ் பிளஸ் 8 சென்டிமீட்டர்ஸ்னா 808 சென்டிமீட்டர்ஸ்க்கும் 88 சென்டிமீட்டர்ஸ் நீங்க கம்பேர் பண்றீங்க. அப்ப எது பெருசு? 808 சென்டிமீட்டர்ஸ் தான் பெருசு டெஃபினட்டா. ஸோ இதையும் நீங்க ஆட் பண்றீங்க. ஸோ 808 சென்டிமீட்டர்ஸ் வெர்சஸ் 88 சென்டிமீட்டர்ஸ், எது பெருசு? இதுதான் பெருசு. ஸோ இந்த இடத்துல நீங்க இந்த மார்க் எழுதிடலாம், அவ்வளவுதான். ஸோ இதுதான் பெருசு, அவ்வளவுதான். ஸோ இப்போ 6th கொஸ்டின்ல நம்ம லாஸ்ட் பார்ட் வந்துடலாம். 55 கிராம்ஸ் versus 550 மில்லிகிராம்ஸ். ஓகே, கிராம்ஸ் மில்லிகிராம்ஸ் ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சுக்கினா இது ஈஸியா போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நான் ஸ்பேஸ் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ 1 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 மில்லிகிராம்ஸ். வேற கலர். 1 கிராம் ஈக்குவல் டு 1000 மில்லிகிராம்ஸ். 1000 மில்லிகிராம்ஸ். அப்ப 55 கிராம்ஸ் என்ன வரும்? 55 கிராம்ஸ்னா இந்த ஒரிஜினல் ஈக்குவேஷனை நீங்க போத் சைட்ஸ் 55 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். எவ்வளவு மில்லிகிராம்ஸ்? 55 கிராம்ஸ். அதாவது 55 கிராம்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மில்லிகிராம்ஸ்ல கிடைச்சிடும் உங்களுக்கு. ஸோ 55 into 1000 milligrams. So 55,000 milligrams. So 55 grams is nothing but 55,000 milligrams. ஸோ இப்போ நீங்க 55 கிராம்ஸ்க்கு பதிலாக நீங்க 55,000 மில்லிகிராம்ஸ் எழுதிக்கலாம். அப்போ உங்களுக்கு கம்பேர் பண்ண ஈஸியா இருக்கும் ரெண்டுத்தையும். ஏன்னா இதுவும் மில்லிகிராம்ல இருக்கும், இதுவும் மில்லிகிராம்ல இருக்கும். ஸோ 55,000 மில்லிகிராம்ஸ் versus 550 மில்லிகிராம்ஸ். 550 mg. எது பெருசு? இதுதான் பெருசு. பார்த்தாலே தெரியுது, இதுதான் பெருசு. ஸோ இங்க மார்க் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். வேற கலர்ல மார்க் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். ஸோ 6th கொஸ்டின் நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா 7th கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம 6th கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம், அப்புறம் 5th கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். இது ரெண்டுமே எக்ஸசைஸ் 2.1ல இருந்து முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா 7th கொஸ்டின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதே எக்ஸசைஸ் 2.1ல தான். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.